ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கை நிலைப்பாடு. நீண்ட காலமாக விடுதலை சிறுத்தைகள் அதை சொல்லி வருகின்றோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இந்தியாவிலேயே இந்த மாதிரியான ஒரு முழக்கத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் இதை முன்னெடுத்தார்கள். ஆகவே இன்றைக்கு அது சாத்தியமாயிருக்கின்றது. மற்ற கட்சிகள் வளர்ந்து வருகின்ற சிறிய கட்சிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சர்களில் பங்கெடுப்பது குறித்து அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது, மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் திண்டிவனம் தொகுதியில் தான் நான் வெற்றி பெற்றேன். ஏற்கனவே 2021 அதே விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் போட்டியிட்டு நான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். இன்றைக்கு எனக்கு திண்டிவனம் தொகுதி மக்கள் அதுக்கான ஒரு வாய்ப்பை, வெற்றிக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மக்களிடையே நான் பரப்புரை செய்யும் பொழுது தேர்தல் நேரத்தில் இனி திண்டி வனம் அல்ல திண்டி வளம் என்று சொல்லக்கூடிய வகையில் நான் பரப்புரை செய்தேன். அப்போ அதுதான் என்னுடைய முதன்மை இலக்காக இருக்கும். திண்டிவனம் மக்கள் என்னை நம்பி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்பி, எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவருடைய நிலைப்பாடு அல்லது அவருடைய தொலைநோக்கு பார்வையை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். ஆக அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே நான் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் திண்டிவனம் தொகுதி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் நான் அந்த தொகுதியை ஒரு வளமான தொகுதியை, இதுவரை எத்தனையோ பேர் அந்த தொகுதியில் அமைச்சராக கூட இருந்திருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்திருக்கிறாங்க. ஆனால் முதல் முறையாக எனக்கு ஒரு வாய்ப்பை எங்களுடைய தலைவர் அவர்கள் அருளியிருக்கிறார்கள். ஆக இந்த சூழலில் அந்த மக்களுடைய தேவைகளை முழுமையாக, திண்டிவனம் தொகுதி மக்களுடைய தேவையை முழுமையாக நான் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கட்டாயம் நான் அதை செய்வேன். அதே போல் என்னுடைய துறைக்கு உட்பட்டு என்னென்ன தமிழ்நாடு முழுக்க செய்ய முடியுமோ அதை எங்களுடைய தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில், முதல்வருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கை நிலைப்பாடு. நீண்ட காலமாக விடுதலை சிறுத்தைகள் அதை சொல்லி வருகின்றோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இந்தியாவிலேயே இந்த மாதிரியான ஒரு முழக்கத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் இதை முன்னெடுத்தார்கள். ஆகவே இன்றைக்கு அது சாத்தியமாயிருக்கின்றது. மற்ற கட்சிகள் வளர்ந்து வருகின்ற சிறிய கட்சிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சர்களில் பங்கெடுப்பது குறித்து அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது, மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் திண்டிவனம் தொகுதியில் தான் நான் வெற்றி பெற்றேன். ஏற்கனவே 2021 அதே விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் போட்டியிட்டு நான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். இன்றைக்கு எனக்கு திண்டிவனம் தொகுதி மக்கள் அதுக்கான ஒரு வாய்ப்பை, வெற்றிக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மக்களிடையே நான் பரப்புரை செய்யும் பொழுது தேர்தல் நேரத்தில் இனி திண்டி வனம் அல்ல திண்டி வளம் என்று சொல்லக்கூடிய வகையில் நான் பரப்புரை செய்தேன். அப்போ அதுதான் என்னுடைய முதன்மை இலக்காக இருக்கும். திண்டிவனம் மக்கள் என்னை நம்பி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்பி, எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவருடைய நிலைப்பாடு அல்லது அவருடைய தொலைநோக்கு பார்வையை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். ஆக அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே நான் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் திண்டிவனம் தொகுதி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் நான் அந்த தொகுதியை ஒரு வளமான தொகுதியை, இதுவரை எத்தனையோ பேர் அந்த தொகுதியில் அமைச்சராக கூட இருந்திருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்திருக்கிறாங்க. ஆனால் முதல் முறையாக எனக்கு ஒரு வாய்ப்பை எங்களுடைய தலைவர் அவர்கள் அருளியிருக்கிறார்கள். ஆக இந்த சூழலில் அந்த மக்களுடைய தேவைகளை முழுமையாக, திண்டிவனம் தொகுதி மக்களுடைய தேவையை முழுமையாக நான் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கட்டாயம் நான் அதை செய்வேன். அதே போல் என்னுடைய துறைக்கு உட்பட்டு என்னென்ன தமிழ்நாடு முழுக்க செய்ய முடியுமோ அதை எங்களுடைய தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில், முதல்வருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்.